23/7/2025 மன்சூன் பம்பர். நாளைக்கு பம்பர் குழுக்கள், சாதா குழுக்கள் கிடையாது, மன்சூன் பம்பர் குழுக்கள் 104 உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு 6 7 சரிங்களா. சப்போர்ட்டுக்கு 7 0 கொடுத்துருக்குறோம். 7ஆம் நம்பர் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு சரிங்களா. ஆனால் போர்டில் வந்து நம்ம 7 வைக்கலை. காரணம் வந்துட்டு 7 ஆல் போர்டில் வந்திருக்குது. ஆனால் நாளைக்கு டபுள்ஸாக வருமோன்னு டவுட்டில் இருக்குது. அப்படி இல்லைன்னா 2ஆம் நம்பர் இருக்குது, 2ஆம் நம்பர் சி போர்டுக்கு வரணும் சரிங்களா. நம்ம எப்பவுமே ஆல் போர்டு கொடுத்தோம்னா இதில் வைப்போம். ஆனால் போர்டு வாரியாக போகும்போது அது டபுள்ஸாக தான் வருது. நாளைக்கு வந்துச்சுன்னா டபுள்ஸாக தான் வரணும் 7, இல்லைன்னா சிங்கிளாக வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. பவர் நம்பர் 2ஆம் நம்பர் உள்ளே வரும். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தங்கிறத பார்த்துடலாம். எப்படி வந்திருக்குதுன்னு பார்த்துருவோம். பாருங்கள், ஸ்ரீசக்திக்கு நம்ம 887 கொடுத்துருக்குறோம். ரிசல்ட்டு கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஆல் போர்டு 3 6 கொடுத்தோம். பவரில் தான் வந்திருக்குது 8ஆம் நம்பரு. 8 பி போர்டில் வச்சுருக்கோம், கரெக்டாக வந்திருக்குது. 7 பார்த்திங்கன்னா சி போர்டுக்கு வந்திருக்குது. 8 8 7ன்னு வந்திருக்குது. நம்ம டபுள்ஸ்லேயும் கொடுக்கல. ஏன்னா டபுள்ஸ் நான் எதிர்பார்த்தது 7ஆம் நம்பர் தான். 2Dயில் எப்படி வின்னிங் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா 32ன்னு ஒரு நம்பரை கொடுத்துருக்கோம். அதுக்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 87. அந்த 87 அப்படியே 887 வச்சுருக்குறாங்க. அவ்வளோதான். 7 தான் வைக்கணும் டபுள்ஸாக, ஆனால் 8 வச்சுருக்குறாங்க. ஓகே, நாளைக்கு உண்டான கணிப்பு ஃபுல்லாக போயிடலாம். நாளைக்கு பம்பர் சரிங்களா. பம்பர் குழுக்கள் எப்போதும் போல் இருக்காது. மதியம் 2 மணிக்கெலாம் ரிசல்ட் வரும். 3 மணிக்கு வர ரிசல்ட் 2:10 வரும் சரிங்களா. நாளைக்கு பம்பர் குழுக்கள் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 7, ஆனால் 7 உள்ளே கொடுக்கல. அதுக்கு பதிலாக 2 எனக்கு வந்து 7 விட 2 உள்ளே வரணும். அப்படி 7 வந்துச்சுன்னா டபுள்ஸாக வரணும். அதுக்கு தான் சொல்லியிருக்கிறேன். 8 1 ஏ போர்டு, பி போர்டு 6 9, சி போர்டு 0 2. இந்த 4 பார்த்திங்கன்னா 4ஆம் நம்பர் எங்கே வேணாலும் வரலாம். அப்படி தான் இருக்குது ஆட்டத்தில். 4ஆம் நம்பர் கண்டிப்பாக ஆட்டத்தில் இருக்கணும் சரிங்களா. இருந்தாலும் அப்படியே இதை கொடுக்குறீங்கன்னு நினைக்காதீங்க. ஆல் போர்டு அது ஒரு பேட்டர்னில் எடுக்கிறது. அது இந்த நம்பர் தான் வந்திருக்குது. அந்த நம்பரை அப்படியே வைக்கணும் நம்ம. ஏன்னா சப்போஸ் இது வரலைன்னா அது வரும். ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 52 42 19 64 75 84 70 86. இதிலேருந்து நாளைக்கு ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே அடித்தாலும் அடிக்கலாம், ரொட்டேட் ஆகியும் அடிக்கலாம். நாளைக்கு பவர் வைக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது. பம்பரை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் வரலாம், இல்லை சின்ன நம்பராக அடித்து விட்டு போயிடுவாங்க, இல்லை பெரிய நம்பராக அடித்து விட்டு போயிடுவாங்க சரிங்களா. எனக்கு தெரிஞ்சு 0 7 இதான் வரணும். 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 0 2 1 சரிங்களா. அப்புறம் 7 7 0, 8 6 4, 8 4 2, 5 4 2, 6 4 4, 190 199 இதெல்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா. டபுள்ஸ்னு வந்துச்சுன்னா 00 77 99 மெயினாக டார்கெட்டு சரிங்களா. மிஸ் ஆச்சுன்னா கீழே இருக்க பவர் நம்பர் வரலாம். நாளைக்கு 9ஆம் நம்பர் கூட டபுள்ஸாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லைன்னா 4ஆம் நம்பர் கூட டபுள்ஸாக வரும். ஏன்னா நமக்கு 3 டிஜிட்டில் 4ஆம் நம்பர் கிடச்சிருக்குது. 644ன்னு வருது. அது ஒரு வேளை நாளைக்கு வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. அப்படி இல்லைன்னா 9 வச்சுருவாங்க சரிங்களா. 9 199 நம்ம கொடுத்துருக்குறோம். 7 7 0 கொடுத்துருக்குறோம் சரிங்களா. 0 பார்த்திங்கன்னா 7 0 0ன்னு வரலாம். அப்படி இல்லைன்னா 0 0 2ங்கிற மாதிரியும் ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டபுள்ஸ் அதிகபட்சமாக எனக்கு நாளைக்கும் டபுள்ஸ் தான் வருது. பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு. உங்களுக்கு எப்படி வருதுன்னு பார்த்து அதுக்கு இந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க சரிங்களா. என்னடி இது எப்போ அப்படி டபுள்ஸ் வரலன்னா நாளைக்கு இந்த நம்பர்லேருந்து ப்ளே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் 4ஆம் நம்பர் அப்படி டபுள்ஸ் வரலன்னா 4ஆம் நம்பர் உள்ளே இருக்கணும். அதுதான் 4 வெளியே கொடுத்துருக்குறேன். 4 எங்கே வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு உண்டு. அதிகபட்சமாக பி போர்டு சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் சரிங்களா. 2ஆம் நம்பரும் சி போர்டுக்கு வரணும் நாளைக்கு. அதனால் பம்பரு டெய்லி குழுக்களுக்கும் பம்பருக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கும். சில நேரம் நம்ம கொடுக்குற இது வரைக்கும் பம்பருக்கு நம்ம கொடுத்துருக்கிறதுல 2D கரெக்டாக பாஸ் ஆகிருக்குது. போர்டு 2 நம்பர் பாஸ் ஆகிருக்குது சரிங்களா. நாளைக்கும் அதே மாதிரி ஃபுல் வின்னிங் வந்தாலும் ஓகே, இல்லைனாலும் நம்ம கொடுக்குறதுல இதில் பாஸ் ஆகணும் சரிங்களா. பார்க்கலாம் நாளைக்கு எப்படி வருதுன்ட்டு. உங்கள் கணிப்புலேயும் என் கணிப்பும் ஒத்து வரும் பட்சத்தில் ப்ளே பண்ணுங்கள். 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும். 2Dயை பொறுத்த வரைக்கும் நமக்கு டெய்லி வந்துக்கிட்டு தான் இருக்குது. பவரில் போகும், ஏதாவது மிஸ்ஸிங் ஆகும். அதை நான் டெய்லி சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். நாளைக்கு உங்கள் கணிப்போடு எப்படி வருது, நான் கொடுத்துருக்கிறதும் எப்படி இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முயற்சி பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா. நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வைங்க சரிங்களா. நன்றி, வணக்கம்.